பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 88 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசுவும் சீஷர்களும் டேஸுக்கு சமீபமாய் சேர்ந்து டேஸுக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தனர். எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷரில் 2 பேரிடம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 3. 2 சீஷர்கள் தங்களுக்கு டேஸ் இருக்கிற டேஸுக்கு போய் கழுதையை அவிழ்த்தனர். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. 2 சீஷர்கள் கழுதை குட்டியை மாத்திரம் அவிழ்த்து கொண்டு வந்தனர். சரியா தவறா என கூறுக. தவறு. கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வந்தனர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 5. கழுதையை அவிழ்க்கும் போது ஒருவன் ஏதாகிலும் சொன்னால் அவனிடம் என்ன சொல்லும்படி இயேசு சீஷர்களிடம் கூறினார்? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. ராஜா சாந்த குணமுள்ளவராய் எவைகளின் மேல் ஏறி வருவதாக தீர்க்கதரிசி உரைத்தார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 7. உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? சகரியா. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 8. இதோ ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு யாரிடத்தில் வருவதாக தீர்க்கதரிசி உரைத்தார்? சீயோன் குமாரத்தியினிடத்தில். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தவர்கள் யார்? சீஷர்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றியது யார்? இரண்டு சீஷர்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 11. சீஷர்கள் கழுதையின் மேல் டேஸ் போட்டு இயேசுவை ஏற்றினார்கள்? தங்கள் வஸ்திரங்களை போட்டு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தவர்கள் யார்?
திரளான ஜனங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. ஜனங்கள் மரக்கிளைகளை டேஸ் வழியிலே பரப்பினார்கள். தரித்து வழியிலே பரப்பினார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. டேஸ் ஓசன்னா டேஸ் ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 15. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தது யார்? முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. இயேசு டேஸுக்குள் பிரவேசிக்கையில் டேஸ் யாவரும் ஆச்சரியப்பட்டனர். எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. இவர் யார் என்று இயேசுவை குறித்து விசாரித்தவர்கள் யார்? எருசலேம் நகரத்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. எருசலேம் நகரத்தார் இயேசுவை குறித்து விசாரித்தபோது ஜனங்கள் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. இயேசு தேவாலயத்திலிருந்து யாரை வெளியே துரத்தினார்? ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. இயேசு யாருடைய பலகைகளை கவிழ்த்தினார்? காசுக்காரருடைய பலகைகளை. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 21. இயேசு யாருடைய ஆசனங்களை கவிழ்த்து போட்டார்? புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. என்னுடைய வீடு டேஸ் எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறதாக இயேசு கூறினார். ஜெப வீடு எண்ணப்படும் என்று. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எந்த தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டது? ஏசாயா. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 24. யூத ஜனங்கள் தேவாலயத்தை எவ்வாறாக மாற்றினதாக இயேசு கூறினார்? கள்ளர் குகையாக. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. தேவாலயத்திலே இயேசுவினிடம் வந்தவர்கள் யார்?
குருடரும் சப்பாணிகளும் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரித்தது யார்? பிள்ளைகள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 27. இயேசு செய்த டேஸையும் சொல்லி பிள்ளைகள் தேவாலயத்திலே ஆர்ப்பரித்தனர். அதிசயங்களையும் சொல்லி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ, இதில் இவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? பிள்ளைகள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 30. ஆம் கேட்கிறேன், யார் யாரிடம் சொன்னது? இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகரிடம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 31. டேஸ் வாயினாலும் டேஸ் வாயினாலும் துதி உண்டானது. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று எந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கேள்வி எண் 33. இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகரை விட்டு புறப்பட்டு போய் எங்கே தங்கினார்? பெத்தானியாவில். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34. பசியுண்டான எந்த வேளையிலே இயேசு அத்தி மரத்தை கண்டார்? காலை வேளையிலே. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 35. காலையிலே இயேசு டேஸ் திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. நகரத்துக்கு திரும்பி வருகையில். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அதாவது எருசலேம் நகரத்துக்கு. கேள்வி எண் 36. இயேசு எந்த மரத்தை சபித்தார்? அத்தி மரத்தை சபித்தார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 37. இயேசு அத்தி மரத்தை எங்கே கண்டார்?
எருசலேம் நகரத்துக்கு போகிற வழி அருகே. மத்தேயு 21 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 38. இயேசு அத்தி மரத்தில் எவைகளை மாத்திரம் கண்டார்? இலைகளை மாத்திரம் கண்டார். மத்தேயு 21 19 வசனம். கேள்வி எண் 39. இயேசு அத்தி மரத்தை என்ன சொல்லி சபித்தார்? இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று. மத்தேயு 21 19 வசனம். கேள்வி எண் 40. அத்திமரம் டேஸ் பட்டு போயிற்று? சீக்கிரமாய் பட்டு போயிற்று. மத்தேயு 21 19 வசனம். கேள்வி எண் 41. இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டது யார்? சீஷர்கள். மத்தேயு 21 20 வசனம். கேள்வி எண் 42. எப்படிப்பட்டவர்களாயிருந்தால் மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று இயேசு கூறினார்? சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால். மத்தேயு 21 21 வசனம். கேள்வி எண் 43. விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த டேஸுக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ டேஸ் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் மலையை பார்த்து நீ பெயர்ந்து. மத்தேயு 21 21 வசனம். கேள்வி எண் 44. எவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்பவைகளை. மத்தேயு 21 22 வசனம். கேள்வி எண் 45. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளைச் செய்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். மத்தேயு 21 23 வசனம். கேள்வி எண் 46. டேஸ் உமக்கு கொடுத்தவர் யார் என்று பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவிடம் கேட்டனர்? இந்த அதிகாரத்தை. மத்தேயு 21 23 வசனம். கேள்வி எண் 47. நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். யார் யாரிடம் கேட்டது? இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடம். மத்தேயு 21 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 48. பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடம் இயேசு கேட்ட கேள்வி என்ன? யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று? மத்தேயு 21 25 வசனம். கேள்வி எண் 49. எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணியவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். மத்தேயு 21 23 முதல் 26 வசனங்கள் வரை. கேள்வி எண் 50.
எங்களுக்கு தெரியாது என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். மத்தேயு 21:27 கேள்வி எண் 51. நானும் டேஸினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று இயேசு கூறினார். இன்ன அதிகாரத்தினால். மத்தேயு 21:27 கேள்வி எண் 52. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? யார் யாரிடம் கேட்டது? இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடம். மத்தேயு 21:23 முதல் 28 வரை. கேள்வி எண் 53. ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? இரண்டு குமாரர். மத்தேயு 21:28. கேள்வி எண் 54. நீ போய் இன்றைக்கு என் டேஸ் தோட்டத்தில் வேலை செய் என்று தகப்பன் தன் குமாரனிடம் கூறினான். திராட்சை தோட்டத்தில். மத்தேயு 21:28. கேள்வி எண் 55. தகப்பனின் திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய போக மாட்டேன் என்று சொல்லியும் பின் மனஸ்தாபப்பட்டு போனவன் யார்? மூத்த குமாரன். மத்தேயு 21:28 மற்றும் 29. கேள்வி எண் 56. இளைய மகன் தன் தகப்பனிடம் டேஸ் என்று சொல்லியும் தகப்பனின் திராட்சை தோட்டத்துக்கு போகவில்லை. போகிறேன் ஐயா என்று சொல்லியும். மத்தேயு 21:30. கேள்வி எண் 57. மூத்த குமாரன் எதின்படி செய்தான் என்று இயேசு கூறினார்? தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று. மத்தேயு 21:31. கேள்வி எண் 58. எவர்கள் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடம் கூறினார்? ஆயக்காரரும் வேசிகளும். மத்தேயு 21:31. கேள்வி எண் 59. நீதி மார்க்கமாய் வந்தவன் யார்? யோவான். மத்தேயு 21:32. கேள்வி எண் 60. எவர்கள் யோவானை விசுவாசித்தார்கள்? ஆயக்காரரும் வேசிகளும். மத்தேயு 21:32. கேள்வி எண் 61. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் யோவானை விசுவாசிக்கும்படியாக டேஸ் மனஸ்தாபப்படவில்லை. பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. மத்தேயு 21:32. கேள்வி எண் 62. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் எதை உண்டாக்கினான்? ஒரு திராட்சை தோட்டத்தை. மத்தேயு 21:33. கேள்வி எண் 63. ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை சுற்றிலும் டேஸ் அடைத்தான்? வேலி அடைத்தான். மத்தேயு 21:33. கேள்வி எண் 64. வீட்டெஜமான் தன் திராட்சை தோட்டத்தில் எதை நாட்டினான்? ஒரு ஆலையை. மத்தேயு 21:33. கேள்வி எண் 65. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தில் எதை கட்டினான்? கோபுரத்தை கட்டினான். மத்தேயு 21:33.
கேள்வி எண் 66. ஒரு மனுஷன் தன் திராட்சைத் தோட்டத்தை யாருக்கு குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான்? தோட்டக்காரருக்கு. மத்தேயு 21:33. கேள்வி எண் 67. வீட்டெஜமான் திராட்சைக் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி முதலில் யாரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான்? தன் ஊழியக்காரரை. மத்தேயு 21:34. கேள்வி எண் 68. எது சமீபித்த போது கனிகளை வாங்கி வரும்படி எஜமான் தன் ஊழியக்காரரை அனுப்பினான்? கனி காலம் சமீபித்த போது. மத்தேயு 21:34. கேள்வி எண் 69. எஜமான் அனுப்பிய ஊழியக்காரரை தோட்டக்காரர் என்ன செய்தார்கள்? ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். மத்தேயு 21:35. கேள்வி எண் 70. பின்னும் எஜமான் டேஸிலும் அதிகமான டேஸ் ஊழியக்காரரை அனுப்பினான். முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை. மத்தேயு 21:36. கேள்வி எண் 71. கனிகளை வாங்கி வரும்படி எஜமான் தோட்டக்காரரிடத்தில் யாரை கடைசியாக அனுப்பினான்? தன் குமாரனை. மத்தேயு 21:37. கேள்வி எண் 72. இவன் சுதந்தரவாளி. யார் யாரிடம் கூறியது? தோட்டக்காரர் ஒருவரோடொருவர். மத்தேயு 21:38. கேள்வி எண் 73. இவன் சுதந்தரத்தை டேஸ் வாருங்கள் என்று தோட்டக்காரர் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டனர். கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று. மத்தேயு 21:38. கேள்வி எண் 74. எஜமானின் குமாரனுக்கு தோட்டக்காரர் செய்தது என்ன? திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். மத்தேயு 21:39. கேள்வி எண் 75. திராட்சை தோட்டத்தின் எஜமான் அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பரிடம். மத்தேயு 21:23-40 வரை. கேள்வி எண் 76. எஜமானின் குமாரனை கொலை செய்த தோட்டக்காரருக்கு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் என்ன பெயரிட்டனர்? கொடியர் என்று கூறினர். மத்தேயு 21:41. கேள்வி எண் 77. எது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். மத்தேயு 21:42. கேள்வி எண் 78. எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று இயேசு கேட்ட கேள்விக்கு பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் கூறிய பதில் என்ன? அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் குத்தகையாக கொடுப்பான் என்று. கேள்வி எண் 79. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்தில் உள்ளது? சங்கீதம் 118:22 உள்ளது. கேள்வி எண் 80. எது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லானது. மத்தேயு 21:42. கேள்வி எண் 81. பிரதான ஆசாரியர் மற்றும் யூத ஜனத்தின் மூப்பரிடமிருந்து எது நீக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு 21:43. கேள்வி எண் 82. தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்?
அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 83. டேஸ் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று இயேசு கூறினார். இந்த கல்லின் மேல். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 84. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்ற வசனம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைகளையும் குறிப்பிடுகிறது. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 85. இயேசுவின் உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து கொண்டது யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 86. இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள். கேள்வி எண் 87. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் யாருக்கு பயந்திருந்தனர்? ஜனங்களுக்கு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 88. ஜனங்கள் இயேசுவை யாரென்று எண்ணினர்? தீர்க்கதரிசி என்று. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.